தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று கேட்கின்ற வார்த்தை பயனுள்ளதாக மாற இறையன்னையிடம் பரிந்துரை ஜெபம் ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியாய் இறைவனின் தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்ததால். குறைவாக மன்னிப்பு பெறுவர், குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டார். அப்பொழுது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய கால்களை தன் கண்ணீராலை கழுவி, தன் கூந்தலாலை துடைத்து, நறுமண தைலத்தாலை தேய்த்து, அவங்க காலை கழுவி அந்த இடத்துல அவர் பெரிய பாவம் மன்னிப்பேன் ஒரு வழிபாட்டை நடத்துகிறார். அப்பொழுது அந்த அன்பை பார்த்து அவர் சொன்னது தான், இதன் மிகுதியாக அன்பு கூறுகிறவர்கள் பாவங்கள், பல பாவங்கள் மிகுதியாகவே மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அன்பு செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அன்பு செய்யும் பொழுது பல பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற தியானத்தை, கருத்தை நம் இதயத்தில் ஏற்றிக்கொண்டு, பல நேரங்களில் நம்ம பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறதுலேருந்து விலகி இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமான அன்பை கொண்டுள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவோம், அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிவோம், யாரையும் நாம் வெறுக்க மாட்டோம், எல்லாரையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா விதமான வல்லமையும் இருக்குது. அன்பு செய்யக்கூடிய வல்லமை. நம்முடைய சொந்தக்காரர்கள் மன்னிக்க முடியும், நம்முடைய கூட பிறந்தவர்களை மன்னிக்க முடியும், நம்முடைய பெற்றவர்களை மன்னிக்க முடியும், நம் பிள்ளைகளை மன்னிக்க முடியும், நம் மனைவிமார்களை மன்னிக்க முடியும், கணவர்களை மன்னிக்க முடியும். எப்படி? கடவுளை அன்பு செய்யும்போது, கடவுளை முதலிடம் வைத்து கடவுளை இயேசுவை அதிகமாய் அன்பு செய்யும்போது, இயேசுவின் நற்கரணைகளை கொண்டு அவர் இந்த அப்பத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் அன்பு செய்யும் பொழுது மட்டுமே தான் மிகுதியாக அன்பு செய்விடும். நான் உமக்கு சொல்லுகிறேன், யார்? ஏசப்பா சொல்கிறாங்க, இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கொண்டார். நாம் மிகுதியாக அன்பு கொண்டால் பல பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பிலிருந்து பெற்றுக்கொண்டு பிறரை அன்பு செய்ய வேண்டும். ஆமேன். இந்த வார்த்தை நம்ம கடந்து வைத்து அன்பு மிகுதி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும்படியாய் நான் இறைவனிடத்திலே ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.